Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தமிழகத்தில் வெப்ப அலை வீசி வந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டாவது நாளாக பெய்த திடீர் கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜன். வணக்கம் நேசராஜன், விவரங்கள். சுபா, தமிழகத்தில் வெப்பசலனம் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக கோடை வெயில் சுட்டெடுத்து வந்தது. இதன் காரணமாக பொதுமக்கள் தினந்தோறும் கடும் வெப்பத்தினால் அவதிப்பட்டு வந்தனர். அதே போன்று கோடைக்கால பயிரான பருத்தி விவசாயத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக மழை பெய்த நிலையில் இன்று இரண்டாவது நாளாக திருவாரூர் மற்றும் நன்னிலம் சுற்றுவட்டார பகுதிகளான சேந்தமங்கலம், கங்கலாஞ்சேரி, புலிவலம், விளமல் உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழையும், அதே போன்று நன்னிலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மாப்பிள்ளைக்குப்பம், சன்னாநல்லூர், ஆண்டிப்பந்தல், நெம்மேலி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இந்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே போன்று பருத்தி விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டு வந்த நிலையில் இந்த கனமழையால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் இந்த மழை தொடர்ந்து நீடித்தால் விவசாயத்திற்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி நேசராஜன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.